பணித்துளிகள் செப்டம்பர் 13, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு மாற்றத்தை தாருங்கள். கொடுக்கப்பட்ட வசனம் யோசுவா 23:10. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க போகின்ற சற்று நேரத்திற்கு முன்புதான் அவன் நிரபராதி என்று நீதிபதிக்கு தெரிந்தது. உடனே அவர் அவனை தூக்கில் இடாதிருங்கள் என்று சொல்லி ஒரு தந்தியை தண்டனை கொடுக்கின்ற அதிகாரிக்கு அனுப்பினார். அதில் ஆங்கிலத்தில் லீவ் ஹிம் நாட் கில் ஹிம் என்பதற்கு பதிலாக லீவ் ஹிம் நாட் கில் ஹிம் என்று தந்தியை டைப் செய்தவர் தவறாக அடித்து விட்டார். அதாவது அதில் விட்டுவிடுங்கள் கொன்றுவிடாதிருங்கள் என்பதற்கு பதிலாக விட்டுவிடாதிருங்கள் கொன்றுவிடுங்கள் என்ற தந்தியை கவனக்குறைவால் டைப் அடித்து விட்டார். அதனால் ஒரு நிரபராதியின் உயிர் போய்விட்டதென்று சரித்திர கதை ஒன்று சொல்லுகிறது. பார்த்தீர்களா? ஒரு சின்ன கமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் எல்லாரும் சுயநலமாக இருக்கிறார்கள். சுலபமாக உணர்ச்சி வசப்படுகிறார்கள். சீக்கிரத்தில் கோபப்படுகிறார்கள். யாருக்கும் சமுதாய அக்கறையே இல்லை. சாலை விதிகளை யாரும் கடைபிடிக்கிறதில்லை. எல்லாரும் அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறார்கள். மற்றவர்களை பற்றி குறை பேசுகிறார்கள். வீட்டில் யாரும் யாருடனும் அன்பாக பேசுவதில்லை. சபைகளில் இயேசுவின் அன்பை பற்றி பேசுவதோடு சரி, ஆனால் யாருடனும் அன்பாக இருக்கிறதில்லை. சபைக்கு வருகிற விசுவாசிகளிடம் போலியான பாவனையில் ஒரு ஸ்தோத்திரத்தை போட்டுவிட்டு பின்னாடி போய் அவர்களை பற்றி இவனை பற்றி எனக்கு தெரியாதா என்று சலிப்போடு பேசுகிறவர்கள் தான் அதிகம். பரிசுத்த வாழ்க்கை என்றால் என்ன? பரிசுத்தம் கிலோ எவ்வளவுக்கு என்று கேட்கின்ற மாதிரியான வாழ்க்கை விசுவாசிகள் வாழ்கிறார்கள் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் சமுதாயத்திலேயும் சபையிலேயும் வீட்டிலேயும் மாற்றத்தை கொண்டு வர விரும்பி போராடி போராடி தோற்று போய்விட்டீர்களா? நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் தனி ஒரு நபராக என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போய்விட்டீர்களா? தனிநபர் என்று எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். தனிநபர் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். எகிப்துக்கு ஒரு யோசேப்பு போல, பாபிலோனுக்கு ஒரு தானியேல் போல, இஸ்ரவேலிலே ஒரு எலியா போல, ஆசியாவுக்கு ஒரு பவுல் போல, உலகத்துக்கு ஒரு இயேசுவை போல நீங்களும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் அந்த ஒருவராக இருங்கள். பெரிய வித்தியாசத்தை கொண்டு வாருங்கள். பெரிய மாற்றத்தை உங்கள் ஒருவராலும் தர முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.